ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சாமி குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே டயத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லான vlog தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்தது. நான் வந்து முதல் வேலையாக மார்னிங் எழுந்தோன்னே பயிறுகள்லாம் கொஞ்சம் ஊற வச்சிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் காலைல ஒரு 3:30 போல் ஊற போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 8 போல் இருக்கும். ஸோ அதனால் பயிரெலாம் நல்லா ஊறிடுச்சு. இதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இந்த பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான பயிர்களை நான் ஊற போட்டுருவேன். ஸோ வந்து பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் செஞ்சு கொடுக்குறது நல்லது இல்லையா? ஸோ அதனால் நான் ஒரு வாரத்துக்கு மிஞ்சி போனால் 10 நாளைக்கு கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து நான் அந்த பயிரை வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸோ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வைக்கும்போது லைட்டாக முளைக்கொட்டி வரும். ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் இந்த இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்து தான் இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பேக்கெல்லாம் வாஷ் பண்ணேன். இப்போ சின்னவளுக்கும் லீவ் விட்டாங்க. பெரிய பாப்பா ஆல்ரெடி லீவ் விட்டாங்க, 10th படிக்கிறதுனால எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. அடுத்து இப்போ சின்னவளுக்கும் லீவ் விட்டாங்க. சரி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதெல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அந்த நிக்கியை வந்து ஒரு கூடைக்குள்ளே வச்சு பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நான் இட்லி பொடிக்கு தேவையான பொருள் அதில் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஒரு 100 கிராமு, கருப்பு உளுந்து வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட வந்து வரமிளகா, கருவேப்பில்லை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கூடவே வந்து பால் பெருங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் எள் எடுத்திருக்கேன். வெள்ளை எள் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது ஒரு 200லேருந்து 250 கிராம் வந்து நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு முதல்ல கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். ரொம்ப கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது இட்லி பொடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சேர்க்குறது ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்புக்கு நல்ல வலு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க இல்லை, பசங்க எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கருப்பு உளுந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் எண்ணெயை விட்டுட்டு நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கட்டி போல் எடுத்திருந்தேன் பூண்டை. 3 கட்டி போல் பூண்டு எடுத்து அதை வந்து தட்டி வச்சுக்கிட்டேன். தோலோடையே அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம வறுத்து அரைக்கும் போது அந்த தோல்லாம் வந்து இருக்கிறதே தெரியாது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதே போல் தான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெருங்காயம், பால் பெருங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுபட்டோன்னே இதையும் மாற்றி எடுத்துக்க வேண்டியது தான். நான் அந்த பூண்டு மாற்றுறது வந்து எடுக்க முடியல, அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு சடனாக. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதையும் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மாற்றி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகா இதில் சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா பருப்பு ஐட்டம்ஸ்லாம் அதிக அளவில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே இட்லி பொடினா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் அதே மாதிரி நல்லா கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அது இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா முருகணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நான் இதில் எள் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம இப்போ மாற்றி எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மாற்றிக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது கூட வந்து இப்போ கொஞ்சம் போல் உப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த இட்லி பொடியில் வண்டெல்லாம் விழுகாது. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் சூடாக இருக்கும்ல, அதில் உப்பை போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இட்லி பொடிக்கான பொருட்கள்லாம்.
இதை நல்லா ஆறணுன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். அதில் முதல்ல வந்து கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு, வரமிளகா இதை முதல்ல அடித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி அரைச்சோன்னே நம்ம மற்ற பருப்பு அந்த ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்க வேண்டியதாக இதில். இந்த மிக்ஸி ஜார் வந்து பெருசுன்றதுனால ஃபுல்லாக நான் ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். இதை வந்து ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப கொரன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் பதமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இட்லியோட தோசையோடலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எங்கள் பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டில் இதை சேர்த்துட்டு கூடவே நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். என்கிட்ட பெரிய கண்ணாடி பாட்டில்லாம் கிடையாது. ஸோ அதனால் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவு பிடிக்கும். இப்போ இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து மாற்றி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால எல்லா சாமி பூஜா ஐட்டம்ஸ்லாம் நம்ம விளக்க வேண்டியது இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன் விளக்குறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே விளக்கியாச்சு. நான் இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் சேர்த்துட்டு அது கூட அரகஜா கொஞ்சம், ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பொடி பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பொட்டெல்லாம் வைக்கும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தெய்வீகமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நம்ம வைக்கும்போது அந்த அரகஜா சொல்லவே வேண்டாம், ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரகஜா கிடச்சா அதையும் சேர்த்து கலந்து நம்ம வந்து பொட்டு வைக்கணும் சாமிக்கு, ரொம்ப நல்லது. பாருங்க இப்போ எல்லாத்தையும் விளக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பொட்டு வச்சு இப்போ எடுத்து வைக்க வேண்டியது தான். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் வந்து எல்லாமே விளக்கி பொட்டு வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். விளக்குன்னு இல்லை, சாமி விக்கிரகம் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். பாருங்கள் எல்லாத்துலேயும் பொட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பெரிய விளக்கு ஏற்றுவேன். அதாவது ஒரு 12 கிலோ போல் இருக்கும் அந்த விளக்கு. அப்போனா நீங்கள் ஹைட்டாக கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த பெரிய குத்து விளக்கு தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஏற்றுவோம். ஸோ அதனால் வந்து அதையும் முதல்ல ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரிய குத்து விளக்கு தான் ஏற்றுவேன். குத்து விளக்கு வந்து மகாலட்சுமி இல்லையா, அந்த முதல்ல குத்து விளக்குலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மற்ற பொருள் எல்லாம் வந்து நான் வச்சு விடுவேன். பொட்டு, மஞ்சள், குங்குமம் வச்சு விடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன் எப்போவுமே நான். மஞ்சளில் நம்ம அரகஜா சேர்த்து அது கூடவே வந்து ரோஸ் வாட்ரு, இந்த கற்பூரம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, பச்சை கற்பூரம்லாம், அதனால அந்த கமன்னு ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். வீடே மணக்கும் பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அரகஜா வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி சேர்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பொட்டு வைங்க. அந்த மாதிரி வைக்கும்போது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அரகஜா சேர்த்து வந்து நம்ம வந்து மஞ்சளில் கலந்து பொட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருந்த கெட்ட நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு தீபத்தை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவும் வெள்ளிக்கிழமை உப்பு மாற்றிட்டு மறுபடியும் புது தீபமாக ஏற்றுவேன். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு மண் தட்டில் மஞ்சள், குங்குமம் 5 பொட்டு மாதிரி வச்சுக்குவேன். வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவேன். உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கில் கொஞ்சமாக அட்சத அரிசி சேர்த்துப்பேன். அதாவது மஞ்சள், நெய் கலந்து நம்ம பச்சரிசி வச்சுருப்போம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே ₹1 காயின் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு அகல் வைப்பேன். அதுலேயும் 3 பொட்டு வச்சுருப்பேன். மொத்தம் கணக்குப்படி பார்த்திங்கன்னா 11 பொட்டு கணக்குக்கு வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வைப்பேன். வச்சுட்டு நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை உப்பு தீபம் ஏற்றும் போது அதில் திரி சேர்த்து நான் வந்து அதுக்குள்ளே 2 கல்கண்டு போட்டு விளக்கேற்றுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்பவும் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். வீட்டில் நல்ல மாற்றங்கள் நிறையா இருக்கும். நமக்கு வந்து வீடு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பிள்ளையார். இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா நான் கோவில்பட்டியில் வாங்கினேன் இந்த பிள்ளையார். ஸோ அவருக்கும் பொட்டு வச்சு எடுத்தாச்சு. அடுத்து நான் மகாலட்சுமி தாயார் சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வந்து அடக்கி வச்சுருவேன். ஸோ இது மாதிரிலாம் வைக்கும்போது நல்லா இருக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அம்மானாலே மகாலட்சுமினாலே தனலட்சுமி இல்லையா, அவங்கள சுற்றி இப்படி வைக்கும்போது ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.